வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு அலெக்சாண்டர் மகேந்திரன் 31வது நாள் நினைவு திருப்பலி ஓல்னிசுவாவில் நடக்க போகிற இந்த நிகழ்வு தான் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இந்த பூசை அலெக்சாண்டர் மகேந்திரன் அவர்களின் 31வது நாள் திருப்பலி நடைபெறுகின்றது. அவருடைய புள்ளகளும் சகோதரம் சேரணன் குமாரண்ணன் அவங்களும் சேர்ந்து தான் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்குறாங்க. அதோட சில ஆக்களும் வந்து நிற்கிறார்கள். இந்த திருப்பலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நன்றி. திருப்பலியை முழுமையாக பாருங்கள். ஓகே. திருப்பலி ஆரம்பமாக போது இந்த நிகழ்வு தான் இதில் பாருங்கள்.
எங்கள் அண்ணாவின் 31வது நாள் நினைவஞ்சலி. வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் வாழ்ந்த நாட்கள் நினைவுகள் அடக்காதே. நடுவில் படுக்கையிலும் தூக்கத்துக்கும் நடுவிலே அண்ணனை பற்றிய பல நினைவுகள். அண்ணன் பூமித்தாய் எங்களுக்கு தந்த தாயுமானவர், தந்தையுமானவர். நாங்கள் துள்ளித்திருந்த காலத்தை விட அண்ணன் எங்களை தூக்கித்திருந்த காலம் அதிகம். கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சகோதரர் அமரர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்களுடைய 32வது நாளில் நினைவுகூர்ந்து இரங்கல் திருப்பலி செலுத்த கூடியுள்ளோம். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் இருந்த தந்தையை நம்முடைய திருமுன்னே அவருடைய ஆத்மா இழைப்பாற்றுக்காக செபிக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் செவிமடுத்து உன் அடியாருக்கு பேருந்த வீட்டின் கதவுகளை திறந்தவர். வாழ்நாளில் இவர் செய்த குறைகுற்றங்களை பொருட்படுத்தாது நிலைவாழ்வை அளிப்பு. அமரர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்கள் நம்மோடு பழகி வந்த அந்த இனிமையான நாட்களை நம்மால் எளிதில் கடந்து செல்ல முடியாது. ஆழ்ந்த கவலை நம்மை ஆட்கொள்கிறது. நமது ஆழ்ந்த அன்பாலும் கடின உழைப்பாலும் சிறந்த எடுத்துக்காட்டால் வாழும் நமக்கு. குறிப்பாக இவர் தம்முடைய குடும்பத்துக்கு பெரும் மகிழ்வாகவும் பாசத்துக்குரியவராகவும் விளங்கினார். அவரை நினைவுகூர்ந்து இந்த நாளில் அவருக்காக செவிப்பது நமது கடமையாகும். ஏனெனில் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் என்பது நம்பிக்கையாகும். நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை தேற்றிக் கொள்ள செய்தர். இச்சந்தனையோடு எம்மை விட்டு பிரிந்த அவருடைய ஆத்மா இறைவனில் அமைதி பெற இத்திருப்பலி உருக்கமாக நிறைவேற்ற செய்வோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே குடும்பத்தின் தலைவராக, குடும்பத்தின் தந்தையாக, இறைவனால் இந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் திருவாளர் அமரர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்கள். இவர்கள் வழியாக இந்த குடும்பம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நலன்களுக்கும் இறைவனுக்கு இவர் வழியாக நன்றி செலுத்துவதற்காகவும், இறைவனிடமிருந்து வந்திருக்கின்ற இவர் இன்று இறைவனோடு இணைந்திருக்கின்ற நிலையில் இறைவனுடைய திருமுக தரிசனத்தை தன்னுடைய மறு உலக வாழ்விலே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய நித்திய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இன்னும் சிறப்பாக இழப்பு இறப்பு என்பது மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இந்த இழப்பையும் இறப்பையும் சந்தித்திருக்கின்ற இந்த குடும்பத்தாருக்கு இறைவனுடைய ஆறுதலும் உடனிருப்பும் துணை இருப்பும் நிறைவாக கிடைக்கப் பெற வேண்டும் என்றும், இந்த குடும்பம் இன்றைக்கு மரம் போல் கிளை போல் பரவி இருக்கின்றது என்றால் இவருடைய வாழ்வில் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பண்பு நலன்களையும் இவருடைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த பணியிலே சிறப்பாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
இயலாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோன் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அழிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வரும் வரை நான் குழம்பை தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் குடும்பமாக, உறவுகளாக, நண்பர்களாக இறைவனின் திருச்சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்மோடு வாழ்ந்தவர், நமக்கு அறிமுகமானவர், நம்மோடு அன்பையும் பாசத்தையும் இன்னும் பல்வேறு உணர்வுகளையும் நம்மோடு பகிர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு இறைவனில் மறித்திருக்கின்ற திருவாளர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்களுடைய 31வது நாள் நினைவு பலியிலே நாம் அனைவரும் இவருக்காக, இவரை சார்ந்த குடும்பத்திற்காக வேண்டுவதற்காக இறைவனின் திருச்சன்னிதானத்திலே கூடி நிற்கிறோம். இவருடைய வாழ்வும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகங்களும் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற போது வாசகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் முதல் சொற்றொடர் இப்படித்தான் ஆரம்பமாகிறது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தோமே என்றால், இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாருமே நீதிமான்கள் தான். இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லாருமே நீதிமான்கள் தான் என்றால், இன்றைக்கு உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் கடவுள் என்னிடம் கேட்டுவிட்டு அல்லது உங்களிடம் கேட்டுவிட்டு பிறக்க வைக்கவில்லை அல்லது உயிரை கொடுக்கவில்லை. ஆக அவருடைய விருப்பத்தின் பேரில், அவருடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார் என்றால், நீதிமான்களாக மட்டுமே இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். என்னை கேட்காமல், என்னுடைய விருப்பத்தை அறியாமல் இறைவன் என்னை படைத்திருக்கின்றார் என்றால், என்னை கேட்காமல், என்னுடைய விருப்பத்தை கேட்காமல் அவர் எடுத்துக்கொள்வதற்கும் அவர் அதிகாரம் இருக்கிறது என்பதை தான் இந்த சொல்லாடல் அல்லது செய்தி நமக்கு உணர்ந்ததாக இருக்கிறது. 83 ஆண்டுகள் இறைவன் திருவாளர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு பேச்சினையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், முழுவதும் இந்த குடும்பம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 83 ஆண்டுகள் என்பது சாதாரண ஆண்டுகள் அல்ல. இறைவன் ஆசீர்வாதமாக, அருளாக இந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இறப்பு நிகழ்விலே பல்வேறு உறவுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அறிகின்ற போது, இவருடைய வாழ்வு என்பது தனக்கு மட்டுமானதல்ல, இவருடைய அன்பு என்பது தனக்கு மட்டுமானதல்ல, இவருடைய நட்பு என்பது தனக்கு மட்டுமானதல்ல, இவருடைய உறவு என்பது தனக்கு மட்டுமானதல்ல, இவருடைய உதவி என்பது
நீதிமானுக்குரிய பண்பு நலனை மிக தெள்ளத் தெளிவாக எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய திருச்சன்னிதானத்திலே தன்னுடைய வாழ்வை இன்றைக்கு இணைத்திருக்கின்ற இந்த மனிதர் இறைவனுடைய கையிலிருந்து அல்லது இறைவனுடைய திருச்சன்னிதானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வாழ்வை கொண்டு வந்திருக்கின்ற இந்த மனிதர் அழகான குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். 4 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். அவர்களை முறையாக சரியாக வளர்த்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஊன்றி இருக்கிறார்கள் என்றால் இது நீதிமானுக்குரிய செயல்பாட்டை அல்லது பண்பு நலனை அல்லது வாழ்வு நிலையை எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சுட்டிக்காட்டுவார். தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகின்ற அந்த சொல்லாளருடைய நீட்சியாக என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்றால் உங்களுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வரவில்லை. கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய திருவுளத்தை அவருடைய பிரதிநிதித்துவத்தின் பெயரினால் இன்றைக்கு நீங்களும் நான் செய்து காட்டுவதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது இந்த சொல்லாடலிலே நமக்கு உணர்த்தப்படுகிறது என்றால் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக திருவாளர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வந்திருக்கின்ற நிலையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் அனைவரும் குடும்பமாக உறவுகளாக கூடி இவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது இறைவனுடைய திருவுளமாக அமைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறப்பு இழப்பு என்பது நம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாதது அல்லது தாங்கிக் கொள்ள முடியாதது அல்லது வலியை வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் வாழ்வை நலமாக வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த வலியையும் வேதனையையும் தாண்டி இறைவனோடு இணைந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு இறைவனுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நிறைவான உள்ளத்தோடு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். இறப்பு இழப்பு என்பது தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலையாக மனிதனுடைய பார்வையில் பார்க்கப்பட்டாலும் கடவுளுடைய பார்வையில் அது தண்டிப்பு அல்ல, மாறாக இறைவனிடமிருந்து வந்திருக்கின்ற மனிதர் இறைவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்கின்ற இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்பதை இந்த நாள் செய்தி நமக்கு உணர்த்துகிறது என்றால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய வாழ்வை பற்றி சிந்திக்கவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய இறப்பிற்கான ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதாகவும் இந்த நாள் வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மனிதனுடைய இந்த பெருமனிதனுடைய இந்த நினைவு பணியிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி இணைந்திருக்கின்றோம் என்றால் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய அன்றாட செயல்பாடும் இந்த நீதிமான்களுக்குரிய செயல்பாடு நம்மிலே இடம்பெறுவதாக இறைவனுடைய திருவிழத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகின்ற அருள் வேண்டி ஆசி வேண்டி இந்த வழியிலே தொடர்ந்து இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம்மை நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுள் நம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கின்ற இறைவனிடம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகளையும் விருப்பங்களையும் இறைவனின் திருச்சன்னிதானத்திலே சமர்ப்பிப்போம். மறைவால் பாதிக்கப்பட்டு அவரது மனைவி குடும்ப உறுப்பினர்களை நீர்தாமை சந்தித்து ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையை வழங்கி வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் உமது விருப்பத்தை நிறைவேற்றும் அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வருவாயில் எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறிய தந்தையே, இறப்பினால் எங்களை பிரிந்தவர்கள் உம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உம்மோடு இணைந்துள்ள அவர்களோடு நாங்களும் இணைவோம் என்ற நம்பிக்கை எங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இன்று வாழும் இல்லாமல் இறைவா, உம்மடியாராகிய திருவாளர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்களுடைய 31ஆம் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். அவர் மீது உமது இரக்கத்தை ஏற்றென்று பொழிந்து உம் புனிதர்களின் தோழமையில் பங்குள்ள செய்துள்ள வேண்டும் என்றும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுப்பி அனைத்து மன்றாட்டுகளையும் கேட்டு கொடுத்தல்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அன்றாட வாழ்வையை நடத்தி செல்வதற்கும் தேவையான அருள் ஆசி தந்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருக்கும் திருமகனுமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றது வழியானது. எல்லாம் வல்லதையாக இறைவனுக்கு ஏற்ற நாக்கும்படி நன்றாடுங்கள். அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்கள் ஆன்மாவை பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவருடைய பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவ பெற்ற அவரை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்தி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அடிபடுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கமுள்ள அருளினால் தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உண்மைது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர் அமரர் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை தாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா நலமடையும்.
கேட்டவுடன் திருப்பதி நிறைவேற்று முடிவு தந்த எங்கள் ஆன்மீக
ஆண்டவரே, உழைப்புக்கு பின் இளைப்பாறுதல் நீரே, சாவுக்கு பின் வாழ்வு நீரே, நிலையான இளைப்பாறுதலை அவர்களுக்கு அளித்தருளும். மன்றாடுவோமாக. அன்பே குருவான இறைவா, உம்முடையார் அலெக்சாண்டர் எட்வர்ட் பிரின்ஸ் அவர்களின் ஆன்மாவுக்காக நாங்கள் செலுத்திய வேண்டல்களை பலியையும் கனிவுடன் ஏற்றருளும் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அவரில் பாவம் ஆசை ஏதேனும் இருப்பின் அதனை கனிவுடன் மன்னித்து போக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ
சரி இதை போய் இந்த பூசை ஒழிஞ்ச காணொளி முடிக்கிறோம். பகுதி 2 போடுவான், பகுதி 1 பகுதி 2 போடுவான். அடுத்தது கோளுக்கு போடுறது பகுதி 2 போடுவான்னு பாருங்கள். ஓகே, வணக்கம் உறவுகளே. அலெக்சாண்டர் மகேந்திரன் அவர்களின் 31வது நாள் நினைவு திருப்பலி நடைபெற்று முடிந்தது. இந்த இனி அடுத்தது வந்து நான் பகுதி இந்த பூசை ஒழிஞ்சது இது வந்து டைம் கூடினபடியாக நான் பகுதி 1 பகுதி 2 போடுவேன். இனி கோளுக்கு போய் சாப்பிட்ற இதில் இருப்போம், அது பகுதி 2 போடுவேன் பாருங்கள். ஓகேயா? ஓகே, நன்றி.